நீங்கள் முன்னாள் நம்முடைய திருப்பூர் மாவட்ட கிளையினுடைய தலைவராக இருந்துக்கிறீங்க. 3 முறை அருமையான ஆட்சியை கொடுத்து அதில் விமலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி 9ஆம் முறையாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு அருமையான பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்ஜெட்டுடைய நிறைவுரைகளாக நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கு. அது இன்னும் அடுத்த கட்டமாக நம்ம என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது. வணக்கங்க. நான் செந்தில்குமார், திருப்பூரில் ஆடிட்டராக இருக்கிறேன். 2024 வருஷம் திருப்பூர் ஆடிட்டர் சங்கத்தோட தலைவராக இருந்தேங்க. இப்போ கடந்த 1ஆம் தேதி நமது மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்து 9ஆவது முறையாக தொடர்ந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, இதோட அதிகமான முறை. ஆனால் தொடர்ந்து 9ஆவது முறை அப்படிங்கிறது ஒரு சாதனை படித்து ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 விதமான நோக்கமாக இதை பார்த்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா நிலையான பொருளாதார வளர்ச்சி. அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், பட் அது ஒரு நிலையாக நீண்ட காலத்துக்கான பொருளாதார வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முன்னெடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திறன் மேம்பாடு. அதாவது நம்மகிட்ட என்ன செல்வங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை திறமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு மக்கள் வளம் நம்மகிட்ட இருக்கணும். அதில் திறனை எப்படி மேம்படுத்தணுங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. 3ஆவது குறிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமான வளர்ச்சி. ஸோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக தான் இந்த பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இந்த 3 மந்திரங்களை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. கீழ்த்தட்டு மக்கள் பயன்பெற அளவுக்கு. ஆமாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நீண்ட காலத்துக்கு தேவையான ஒரு முதலீட்டு வாய்ப்புகள். அதாவது நம்ம இப்போ பண்ணக்கூடிய செலவு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நமக்கு நம்ம நாட்டுக்கு நிலையான ஒரு பயன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட் இருக்குங்க. இப்போ நம்ம பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2047 நம்ம ஒரு வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது ஒரு அடையணுங்கிறத வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த பட்ஜெட்டை பார்த்தோம்னா இந்த வருஷத்துல நம்மளுக்கு பயன் இருக்கா, அடுத்த வருஷத்துல பயன் இருக்குதாங்கிறது இல்லாம ஒரு 5 வருஷம் பயன் 2030 நம்ம இந்தியா எப்படி இருக்கு, 2047 எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த பட்ஜெட்டை